ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம் வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம தலைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கள்ள உறவால் கணவன் மனைவி களவு போகும் மாய காலம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 100% இந்த கிரக அமைப்பால ரகசிய உறவு ஏற்படும். ஏன், எப்படி, எங்களை மீறி எப்படி அது நடக்கும்? 18 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரக அமைப்பு இப்ப வந்திருக்கு. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க கிரகத்துல. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேல வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்ப யாருங்க? ராகு சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியா இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில. அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா, ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது, அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது,
களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காமல் செயல்பட வச்சு, அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரி ஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்தில் திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால் ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. ஓரளவுக்கு அசுபம், அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம் அந்த கிரகத்தோடைய, இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமாக இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமாக இருக்கும். சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம். கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்க
அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம், என்ன இப்படி தப்பு தப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ, 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 12ஆம் வீடு ராகு, சுக்கிரன், புதன். மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் இந்த 3 பேரும் இருக்காங்க. ராகு நட்பு, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ராகுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அவர் நினைச்சபடி அங்க செயல்படலாம். சுக்கிரன் உச்சம் பெற்ற கிரகம். அப்ப அபரீதமான ஆசைய, விபரீதமான ஆசைய உருவாக்குவார், காமத்தை ஏற்படுத்துவார், அதிக பொருள் மேல ஆசைப்பட வைப்பார். ஏன்னா உச்சம் அடைஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற கிரகம் சும்மா இருக்காது. உங்களுடைய புத்தி, மூளை அமைதியா இருந்தது, குறிக்கோளோட இருந்தீங்க, லட்சியத்தோட இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க அற்புதமா பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் வீக்னஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களை அற்புதமா பயன்படுத்திக்கும். இந்த 2 கிரகங்களும் உங்களை யோசிக்கவே விடாத புதனை அடிச்சு ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிருக்கும். ஏன்னா நீச்சாங்க. ஒரு வீட்டில் கௌரவம் இல்லாத ஒரு மனிதருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ, பவர் இல்லாத ஒரு மனிதருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை புதனுக்கு அங்க. அப்ப புத்தியை யோசிக்க விடாம தடுத்து ஆசைக்கும் கற்பனைக்கும் வேலை கொடுத்து மாய உலகத்துல உங்களை தள்ளக்கூடிய கிரக அமைப்பு 12ஆம் வீட்டுல இப்ப அமைஞ்சிருக்கு. மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்க போறீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ராகு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆசையை உண்டாக்கி அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும். அதே நேரத்தில் கவர்ச்சியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட வைக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும், எல்லா பொருளையும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தை கொடுக்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஆசைப்பட வச்சா கூட நம்ம ஆசையை நிறுத்திக்கலாம். ஏக்கப்பட வச்சுட்டு அப்படின்னா நமக்கே மன உளைச்சல் வந்துடும். அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ உங்களுடைய உறவுகளில் இருக்கிற பாதுகாப்பு மீறப்படும். அந்த உறவை உடைச்சிக்கிட்டு வெளியில வர வைக்கும். உங்களுக்கு எது குடும்பத்தில் கிடைக்கலையோ அதை வெளியில தேட வைக்கும். நீங்க கணவனோ மனைவியோ அந்த ஏக்கத்தை, அந்த உடைத்து எரியிற அந்த துணிச்சலை ராகு கொடுக்கும். விடு, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ உறவுகளை இழந்து மறைவு வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ இந்த இணைவு இருக்குல்ல, இயல்பாகவே குடும்பத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தும். எங்கே போயிட்டு வந்த, ஏன் இவ்வளவு நேரம், ஏன் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரல, இந்த 20 நிமிஷம் கேப்பு என்னாச்சு, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்த, சரி அந்த ஷாப்புக்கு போகும்போது அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தே யாரு, அங்கே பாத்தியே யாரு, இந்த உறவுக்காரங்க சொன்னாங்க. இப்படி பல சந்தேகத்தை கேட்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாரு அன்பு அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க, உடனே கோபம் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும், உங்களை சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணும். அப்போ அவங்க சுத்தமாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த எண்ணம் இந்த காலகட்டத்தில் இல்லை, அவங்க தெளிவாக இருக்காங்க, அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யாமல் நம்ம மேலே அன்பால் நம்ம மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நிமிஷம் பொறுமையாக எடுத்து சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் உடைமை உணர்வு எதுவுமே அக்கறை இருக்காது, எது மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்காது. அந்த பேராசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். மூளை என்ன சொல்லுதோ எந்த நேரத்துக்கு அனுபவிக்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும், பொருள் அனுபவிக்கணும், இந்த இடம் வாங்கணும், இந்த கார் வாங்கணும் அப்படின்னு சொகுசான வாழ்க்கைக்கு மனசு பாயும். அது அனுபவிச்ச உடனே காமத்துக்கு மனசு பாயும். அது அனுபவிச்ச உடனே அடுத்தது சொகுசான வாழ்க்கைக்கு. இப்படி அனுபவிக்க அடுத்தது இந்த காலகட்டத்தில் மனசு சுரண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ செல்வாக்கு, புகழ், கௌரவம், தோல்வி இது எல்லாமே சகஜமாயிடும். ஒரு பெருசாக அவங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. தோத்துட்டோமே, நம்மளுடைய கௌரவம் போயிடுச்சு, 4 பேர் நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற எண்ணம்லாம், அதை பற்றின கவலையே இந்த காலகட்டத்தில் ஏற்படலை அப்படின்னா இந்த சுக்கிரன் ராகு உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு நினச்சிக்கங்க. அப்போ ஜோதிடத்தில் ராகு சேர்க்கை
உங்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகளை உண்டாக்கி அதிர்ஷ்டங்களை கொண்டு வரலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ அதிர்ஷ்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் 2 விதமாக நான் பிரிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கலாம். அதில் பணம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளை அதுவாக கொடுக்கும். உங்களுடைய புத்தி வேலையிலையும் தொழிலையும் கவனம் செலுத்துது, குடும்பத்தில் கவனம் செலுத்துது அப்படின்னா அப்படி உங்களுக்கு கிடைக்கும். இதையே எப்படியோ இந்த சுகத்தை அனுபவிக்கணும், எப்படியோ இந்த இடத்த அடையணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அடுத்தவர்களுடைய கணவனோ மனைவியோ பொருளோ வேலையோ தொழிலோ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு கெட்ட எண்ணத்தோட செயல்படும் போது அங்கேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. சரி, ஒரு முறை தானே, யாருக்கு தெரிய போகுது? நீங்கள் நினச்சிட்டாலே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்த்து பேசுமே, அழகாக இருக்காங்களே, சரி அவங்க கூட நம்ம இருந்து தான் பார்க்குமே, அந்த காம ஆசையை பயன்படுத்தி தான் பார்க்குமே நினச்சிங்க அப்படின்னா உடனே அதிர்ஷ்டத்தில் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு முன்னாடி அவங்க பேசுவாங்க. அதுதான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் கெட்டதுலேயும் நடக்கும், கெட்டதுலேயும் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு முறை அப்படிங்கிறது 2 முறை ஆகும், 3 முறை ஆகும், அடிக்ட் ஆகிடுவீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற கதையா கண்டிப்பாக கணவனுக்கோ மனைவிக்கோ தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் நீங்கள் தப்பு பண்ணாலும் அது கண்டிப்பாக தெரியும். எந்த பெரிய தப்பாக இருந்தாலும் ஒரு நாள் வெளியில் வந்துடும், அதை தெரிஞ்சுங்க. அப்போ பல முறை இந்த தப்பு செய்யும்போது வராமல் இருக்குமா? இங்கே தான் எல்லாத்தையும் நம்ம இழக்கிறது. அதே நேரத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அற்புதங்களை அங்கே நிகழ்த்தும். கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் புகழடைய வைக்கும். தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரனாக ஆகிடுவீங்க. வேலையில் இருந்தீங்க அப்படின்னா உயர் பதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உடல் நோயாக இருந்ததுன்னா உடனே சரியாயிடும். உறவுகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படிலாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம எண்ணங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக ஒரு வலிமை இருக்கும். ஆனால் இங்கே புதன் ஏன் இந்த வீட்டில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா, புதனை பொறுத்த வரைக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும் அதிபதி அவர். அப்போ இங்கே நீச்சம் அடைஞ்சதால அங்கே புதனுக்கு வேலையே இல்லை. சிந்திக்க விடாமல் தடுத்து அறிவையும் ஞானத்தையும் பிரித்து ஆசைகளை ஏங்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் வீடு. உண்மையை சொல்லணும்னா நம்மளை மாய உலகத்தில் தள்ளி விட்டு கும்மி அடிக்கிற கிரக அமைப்பு தான் இப்போ 12ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே பயங்கர மனக்குழப்பத்தில் மன கஷ்டத்தில் இருக்கீங்க, நிறையவே இழந்து போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்படி இருந்தாலும் இன்னைக்கு மனசில் தைரியம் இல்லாமல் பல தோல்விகளை பார்த்து, பல இழப்புகளை பார்த்து, பல துரோகங்களை பார்த்து நொந்து வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கீங்க. பொதுவாகவே கோபம் அதிகம் உங்களுக்கு உண்டு. கோபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கோபம் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்றீங்க அப்படின்னு தெரியாமல் போயிடும். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு. காரியத்தில் தடை, என்னதான் சிந்திச்சு நீங்கள் செயல்பட்டாலும் தப்பு தப்பாக அங்கே நடக்கும். அதுபோல் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும் குடும்பத்தில் அப்படி நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து கௌரவம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலை போயிடும். ரோட்டில் குனிஞ்சு என்னைக்கு நடந்ததே இல்லை, ஆனால் இன்னைக்கு நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். விவேகமற்ற வேகம் இருக்கிறதுனால குடும்ப பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷராசிக்கு இந்த காலகட்டம். ஏன் அப்படின்னா, நீங்கள் பொருளுக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. எத்தனை கோடிகள் இருந்தாலும் கௌரவம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. பொருளுக்கும் செல்வத்துக்கும் அழகுக்கும் மயங்கி மாய உலகத்தில் அவங்கள தள்ள வைக்கும். ஏங்க அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் வீடு எந்த வீடு? 7ஆம் வீடு சுக்கிரனின் வீடு. உங்களுக்கு வர கணவனோ மனைவியோ நிறைய எதிர்பார்ப்பாங்க, நிறைய ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். கலை உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு எப்படின்னா சொர்க்கத்தை பூமியில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா. அப்போ அப்படி இருக்கும்போது அதை உங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா? உங்களால் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இங்கே ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் போது கிடைக்கல அப்படின்னா தான் இங்கே பெரிய சிக்கலே. ஆனால் நிறைய பேசுங்க, நான் சொன்னது மாதிரி மரியாதை கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எல்லா விஷயத்திலையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அடுத்தது சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர். காதல் அப்படின்னா அவர் சுக்கிரன் தான். ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில் எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமாக இருக்கலாம், அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியாக இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மன தைரியத்தோட
இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா 7ஆம் வீடு சுக்கிரனுக்கு உரிய இடம். உங்களுடைய மனைவி கணவன் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் சுக்கிரனுக்கு உரிய இடம். அவர் ராகு கூட இப்போ சேர்ந்திருக்காரு. அப்போ ரகசிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய இடம். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்காதீங்க, உங்கள் கையிலையும் இருக்கு. ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவுதான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க, அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு இயங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்க மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. எல்லாமே அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கோபத்தை அதிகரிக்கும் ராகு. அடுத்த பிரச்சனையை பாருங்க, கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. ஏன் அப்படின்னா மேஷ ராசிக்கு 7ஆம் வீடு எந்த வீடு? மனைவி, நண்பர்கள், களத்திரஸ்தானம், மிக முக்கியமான ஸ்தானம். 7க்குரியவர் 12ல் உச்சம் பெறுகிறார். ராகு கூட இணைஞ்சிருக்கிறார். 7ல் ஆட்சி யாரு? சுக்கிரன் ஆட்சி. அப்ப கணவன் மனைவி எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய ஆபத்தை விட அழகு ரொம்ப ஆபத்து. அந்த அழகான கணவன் மனைவி உங்களுக்கு அமைவாங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அழகான கணவன் மனைவி அமைவாங்க.
அப்போ இங்கே அழகு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த கணவன் மனைவிக்கு ஆடம்பரத்தில் ஆர்வம் இருக்கும், கலைகளில் ஆர்வம் இருக்கும், சோசியல் மீடியாவில் ஆர்வம் இருக்கும், புகழில் ஆர்வம் இருக்கும், உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இங்கே நேர்மையான வழியோ குறுக்கு வழியோ அவங்களுக்கு தேவை அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா மனசை ரொம்ப அலைபாய விடும், உங்களுடைய துணையை ரொம்ப அலைபாய விடும், அவமானத்தை சந்திக்க வைக்கும், ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்மளை கௌரவப்படுத்தும், கோடீஸ்வரனாக்கும் இந்த ராகு சுக்கிரன். ஏன்னா மைனஸாகவே பேசிகிட்டு இருக்கோம், நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடீஸ்வரனாக வரதும் தெருக்கோடியில் வாழ்க்கை நடத்துறதும் நம்ம கையில் இருக்குது, நம்ம மூளையில் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தான் அதை முடிவெடுக்கிறோம். அப்போ எப்படி உங்களை உயர்த்தும் இந்த கிரக அமைப்பு அப்படின்னா, சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும், நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்போ ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம். அதாவது மனிதர்களை பெருக்கத்துக்கு, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார், எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன்னு சொல்லிட்டேன். ஆனால் ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுபகுணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், பூர்வீகவாசிகள் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னா ரொம்ப முக்கியமான இடம் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடு என்ன சொல்லுவோம்? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இங்க கோச்சார அடிப்படையில் இப்போ குரு இருக்கார். கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் ராகு சுக்கிரனால வந்தாலும் இந்த குரு தீர்த்து வைப்பார். ஏன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். வார்த்தைகள் நல்லதா இருக்கணும், பணம் வரணும் அப்படின்னா நேர்மையா இருக்கணும், குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும். அதை இந்த குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு. அதே நேரத்தில் அவர் பார்க்குற வீடு இருக்குல்ல, கேது வீட்டை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தொழிலெலாம் மிக அபரிதமாக கொண்டு போகலாம். சரியான வழியில் உங்கள் புத்தியை செலுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரனாக தான் அந்த 4-5 மாதத்தில் நீங்கள் வெளில வருவீங்க. அதை விட்டுட்டு ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா நான் பலமுறை சொல்லிட்டேன். அப்போ பணம், பெயர், புகழ், நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் தயவு செஞ்சு என் அன்பு மேஷராசி நண்பர்களே, தோழிகளே கவனம் செலுத்துங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மளை ஒரு டிசைனாக தான் மனுஷன் படிச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்போ காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கே தான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்போ சுக்கிரனை
நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பாக செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்போ நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போகிறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதாக எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6, அதனால் 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால் பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள். 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவிய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற அந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க.
அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அதை சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளோதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.